ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆடி ஒன்றுங்கிறனால வேலைக்கு அதிகம் ஆள் வேலை இருக்கிறவங்கள வச்சு இறக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் மல்கோவா, சடமல்கோவா, பால் மல்கோவா, கிளிமூக்கு, பங்கனப்பள்ளி, பஞ்சவர்ணம், காலாப்பாடி, இமாம்பசத், அல்ஃபோன்சியா, செந்தூரம், கிரேப். அது போக ஸ்பெஷலாக கலந்து விட்ட மாம்பழம்னு ஒன்று இருக்குது. அது செம்மையாக இருக்கும். நான் எங்கேயுமே சேல்ஸ் அது கடையில் பார்த்ததில்ல. நமக்கு அருமையாக சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மதினி அருவாளை வச்சே மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு வேலையை அறுத்துட்டு வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. மட்டன் பிரியாணி, கோலா உருண்டை கிரேவி பண்ணியிருக்காங்க. கடையில் வந்து புரோட்டா எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். தயிர் சாப்பாடு சாப்பிட்டு முடித்தோடனே மச்சான் சூடாட்டி எல்லாருக்கும் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் டீ கொண்டு வந்தாங்க. அப்படியே அவங்களோட சேர்ந்து டீயை குடிச்சிட்டு தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கையிலே வந்து நம்ம தம்பி மச்சான் மகன் வந்தார். சரத்குமார் மாதிரி ஜீப்பில் வந்து இறங்கிட்டார். அவர் வந்து பிஎல் முடிச்சிருக்காரு. வாக்கியா தகராறு வர்றப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ இங்கே தான் தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சொல்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும். கண்ணுக்கே தெரியலை மாங்காய் இறக்குறவர் மேலே இருக்கார். அவர் பறித்து போடுறப்ப இந்த இது மேலே வந்து கரெக்டாக கோல் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி போட்டால் தான் மாங்காய் தப்பிக்கும், இல்லைன்னா மாங்காய் புழுவாயிரும். ஒவ்வொரு மாங்காயுமே பார்த்து பார்த்து வளர்த்துனவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். எல்லாத்தையும் பிறக்கி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மதினி மச்சானும் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? நம்ம சந்தோஷப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இப்போ வந்து காலாப்பாடி இந்த பழம் என் கையில் இருக்கிற பழம் வந்து காலாப்பாடிங்கிற பழம் செம்மையாக இருக்கும். உள்ள மாவாக ஆரஞ்சு கலரில் அதுதான் எடுத்து கொடுத்தாங்க. அது வந்து சீசன் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் மேலே பறிக்க முடியாத இடத்துல இருக்கிறது பழுத்து உதிருது. தண்ணியை கூட அவ்வளோ நேசிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் தண்ணி பன்னீராக இருக்குது. ஜிலு ஜிலுன்னு சூப்பராக. நம்ம இங்கே மினரல் வாட்டர் மிஷினை போட்டு குடிக்க வேண்டியது தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே கேட் வால் வச்சு தண்ணி நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு கடினமான உழைப்பு. ஜீப்பில் போய் நம்ம எந்த இடத்துலனாலும் இறங்குறதா இருக்கட்டும், எந்த இடத்துலனாலும் தண்ணியை திருக்கி விட்டு குடிக்கிறதுக்கு பின்னாடி கடினமான உழைப்பு இருக்குங்க, மறுக்கவே முடியாது. புல்லட்டில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் அப்படியே அவனுக்குள்ளே ஒரு ரவுண்டு சைக்கிள்கார மாதிரி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அடுத்த தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.